Volkswagen அழைக்கிறது. காட்டுப்பூக்கள் நிறைந்த காடுகள், ஸ்ட்ராபெரி தோட்டங்கள், இதெல்லாம் நிறைந்த மகாபலேஸ்வர் தான் போக போகிறோம். இந்த ரம்மியமான பாதையில் நம்மோடு பயணிப்பதற்காக ஒரு மிகப்பெரிய பயணத்தின் காதலர் வந்திருக்காங்க. இவங்களோட சேர்ந்து தான் இந்த Volkswagenோட எக்ஸ்பீரியன்ஸை நாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறோம். Volkswagen என்றாலே ஆக்சுவலாக ஜெர்மன் மொழியில் மக்கள் கார். இட்ஸ் a people's car. Yes. Volkswagen is always closer to the people and more closer to the people of Tamil Nadu. Yes. Can you tell me the connection between the Tamil Nadu and Volkswagen? If I may say so without saying anything against anybody, but the people in Tamil Nadu love fine engineering. Yeah, they know what kind of effort, what kind of engineering, what kind of design effort goes into the cars that Volkswagen builds. So historically, Tamil Nadu has been a happy hunting ground for Volkswagen in India. அட்டல் சேது இந்தியாவிலேயே கடல் மீது அமைக்கப்பட்ட மிக நீண்ட பாலம். இந்த 22 கிலோமீட்டரில் ஒரு 16 கிலோமீட்டர் கடல் மேலேயே இருக்குது. மீதி 5 கிலோமீட்டர் என்பது நிலத்தில் மும்பையையும் நவி மும்பையையும் இணைக்கக்கூடிய ஒரு பாலம் இது. எதிர்காத்து பிச்சு எடுக்குது, இருந்தாலும் நிலைத்தன்மையோட இது போறதை நாம பாக்குறோம். ரொம்ப பிளான்டடா போயிட்டு இருக்கு. இந்த Volkswagen Taygun இந்த அளவுக்கு பிளான்டடா போயிட்டு இருக்குன்னா அதுக்கு 2 காரணம். ஒன்னு டைகனுடைய ஏரோடைனமிக் டிசைன், இன்னொன்னு இந்த எலக்ட்ரோ மெக்கானிக்கல் ஸ்டேரிங். இந்த ஸ்டேரிங் இந்த அளவுக்கு துல்லியமா ரொம்ப பர்ஃபெக்டா ப்ரிசைஸா நம்ம சொல்றதை கேட்டு செயல்படுறதை பார்க்க முடியுது. நமக்கு முன்னாடி இப்ப 2 சாய்ஸ் இருக்கு. ஒன்னு மும்பை போன எக்ஸ்பிரஸ் வழியா பயணிக்கலாம், இல்லைன்னா நம்ம மகாபலேஸ்வர் போறதுக்கு இந்த மேற்கு தொடர்ச்சி மலை இருக்கு இல்லையா, சோ இந்த மடியில தவழ்ந்த மாதிரியே கூட பயணிக்கலாம். நம்ம இப்போ இந்த 2வது சாய்ஸ் தான் நம்ம சூஸ் பண்ணிருக்கோம். நாம இப்போ ஓட்டிட்டு இருக்க இந்த Volkswagen Taygun இருக்கு இல்லையா, இது ஜஸ்ட் 1 லிட்டர் TSI இன்ஜின் கொண்ட கார் தான். இதுவே 115 HP அளவுக்கு சக்தியையும் 150 நியூட்டன் மீட்டர் அளவுக்கு டார்க்கையும் வெளிப்படுத்துறதை நாம பாக்குறோம். இந்த Volkswagenோடைய ரசிகர்களே சொல்லலாம், அவங்களை திருப்திப்படுத்துறது ரொம்ப கஷ்டம். இது போதுமான சக்தி இதுல கிடைச்சாலும் கூட அவங்களுக்கு இதை விட அதிகம் வேணும், இன்னும் மேல அப்படின்னு கேட்டுட்டே இருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்டவர்களுக்காக இதே டைகூன்லேயே 1.5 லிட்டர் TSI இன்ஜின் கூட இருக்கு. ஸோ அது இதை விட அதிகம்னா சக்தியில 150 HP அளவுக்கு சக்தி, 250 நியூட்டன் மீட்டர் அளவுக்கு டார்க். அது இதை விட வித்தக்காரன். லஞ்ச் முடிச்சாச்சு. மகாபலேஸ்வரில் ஸ்ட்ராபெரி ஃபார்ம் தான் ரொம்ப ஃபேமஸாக. அழகாக சூப்பராக பார்க் பண்ணியிருக்காங்க, பார்க்கவே சூப்பராக இருக்குது. எனக்கு ஆக்சுவலி இந்த கார் ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த மேட் ஃபினிஷ் பயங்கர கிளாஸியாக ரொம்ப ப்ரீமியமாக சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம போயிட்டு இருக்க சாலை ரொம்ப மோசமாவே இருக்குன்னு சொல்லலாம். குண்டு குழியும் கிடையாது, பள்ளங்களே இருக்கு. பட் இருந்தாலும் நம்ம ஒரே சீரான வேகத்துல தான் போயிட்டு இருக்கோம். கூடுமான வரைக்கும் இந்த அதிர்வுகளை இங்க இருக்கக்கூடிய இந்த மேக்பர்சன் சஸ்பென்ஷன் இருக்கு இல்லையா, அதுவும் இந்த ட்விஸ்ட் பீம் ஆக்சிலும் உள்வாங்கிட்டு இருக்கிறத நாம பாக்குறோம். மகாபலேஸ்வர் இந்த மேற்கு தொடர்ச்சி மலையில இருக்கக்கூடிய மலை முகடுகள், கிடுகிடு பள்ளத்தாக்கு, பேரரச்சலோடு கொற்ற அருவி, வழிநடுக பூத்து இருக்கிற காட்டுப்பூ, ஸ்ட்ராபெரி தோட்டம், இதெல்லாம் ரசிக்கணும்னா கரடுமுரடான மலைப்பாதையில ஏறணும், கொண்டை ஊசி வளைவுகளை திரும்பணும், எதிர்காத்துல அதுவும் மழைக்காத்துல நிலை குலையாம நிலைத்தன்மையோடு பயணிக்கணும், மேடு பள்ளங்களையும் குண்டு குழிகளையும் தலை தட்டாம தாண்டணும். இந்த சவாலுக்கெல்லாம் Volkswagen Taygun தயார். செரி ஆன் த கேக் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது இதோ இந்த பாதை தான். இந்த மேற்கு தொடர்ச்சி மலையில இருக்கக்கூடிய இந்த பாம்பு மாதிரி வளைஞ்சு போகுது பாத்தீங்களா, இந்த பாதை தான். இந்த பாதையில பயணிக்க தான் நம்ம இவ்வளவு தூரம் வந்திருக்கோம். இந்த Volkswagen Taygun 4 மீட்டருக்கு மேற்பட்ட கார், அதாவது 4.2 மீட்டர்ஸ். அகலம் அப்படின்னு பார்த்தோம்னா ஏறக்குறைய 1.25 மீட்டர், அதாவது 1.76. இருந்தாலும் இதோட டேர்னிங் ரேடியஸ் ஜஸ்ட் 5.5 மீட்டர் தான். ஸோ இதனால தான் இந்த ஷார்ப்பான இந்த டேர்னிங் எல்லாம் வருது பாத்தீங்களா, இதை கூட நம்ம எந்த எஃபர்ட்டும் இல்லாம இப்படி ஈஸியா திரும்ப முடியுது. ஃபைனலி மகாபலேஸ்வர் லொக்கேஷனுக்கு வந்தாச்சு. இங்கே ஒரு ஃபார்மை பார்க்க வந்திருக்கோம். சாகஸ்ரீ குர்பா அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்கானிக் ஃபார்ம். இந்த ஃபார்மில் ஸ்ட்ராபெரி வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. அது எப்படி வளர்த்துறாங்க என்ன அப்படிங்கிறது தான் நம்ம போய் பார்க்க போகிறோம். ये पूरा फार्म ऑर्गेनिक है, कोई भी केमिकल यूज नहीं होता, 100% ऑर्गेनिक है. वो तो आपको स्ट्रॉबेरी टेस्ट करेंगे उसी टाइम आपको पता चल जाएगा कि ऑर्गेनिक का टेस्ट क्या है. तो ऑर्गेनिक के लिए थोड़ा टाइम जाता है तैयार होने के लिए, लेकिन उसका जो सेल्फ लाइफ है फ्रूट का वो भी ज्यादा है. और इसमें ऑर्गेनिक में दूसरा डिफरेंस है कि क्वांटिटी कम मिलती और क्वालिटी अच्छा रहती. இந்த ஸ்ட்ராபெரி செடியை இப்போ நம்ம இங்கே நட்டோன்னு வச்சுங்களேன், ஒரு 3 மாத காலத்திலேயே இது பழம் தர ஆரம்பித்து விடும். ஒரு செடி 1 மாதத்திற்கு
1 கிலோ அளவிற்கு பழங்களை கொடுக்கும். நாம் இப்போ நட்ட செடி இருக்குல்ல, ஒரு 3 மாத காலத்தில் இப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சியை அது அடைஞ்சிடும். ஸோ அப்படி அடைஞ்சிடுச்சுன்னா முதல்ல என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, இப்படி ஒரு பூ வரும். இந்த பூவினுடைய நடுப்பகுதி இல்லை, இந்த நடுப்பகுதி தான் வந்து இது போல் ஒரு ஸ்ட்ராபெரியாக மாறும். பாலைவனமாக இருந்தாலும் சரி, என்ன மாதிரியான பிரதேசமாக இருந்தாலும் சரி, எத்தனை தூரமாக இருந்தாலும் சரி, எத்தனை கிலோமீட்டராக இருந்தாலும் சரி, கொஞ்சம் கூட டயர்டே ஆகாமல் ஒரே சீராக இது பயணிக்கும். இதுவும் தான் இந்த இடத்துக்கு பேர் ஹாரிசன் ஃபாலி அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து நம்மளை பரவசப்படுத்துது. நம்மை சுற்றி ஒரு உள்ளங்கை மாதிரி தான் இருக்குது, ஆனால் அந்த உள்ளங்கையை சுற்றி பள்ளத்தாக்குகள். ஸோ இந்த பள்ளத்தாக்குகள்னால் நம்ம உள்ளத்தை தாக்குகின்ற பள்ளத்தாக்குகளாக இதெல்லாம் இருக்கிறது நாம் பார்க்குறோம். ஒரு ஃபிலாசபிக்கல் மூடிங் வருது. நம்ம நாமே தொலைக்கிறதுக்கும் தொலைச்ச நம்மளை கண்டுபிடிக்கிறதுக்கும் இது போல் ஒரு இடம் தான் தேவைப்படுது. மகாபலேஸ்வர், குறிப்பாக இந்த இடம் சொல்லணும்னா பஞ்சகனி. ஸோ இப்படிப்பட்ட ஒரு பயணத்தை ஒவ்வொருத்தரும் ஆக்சுவலாக அனுபவிக்கணும்னு தான் நம்மளுடைய ஆசை. பசுமையான மலைகள், பரவசமூட்டும் மேகங்கள், நீலவானம், இதெல்லாம் வந்து அழுக்கவே அழுக்காத அழகு. இந்த புற அழகு எந்த அளவுக்கு நம்ம ரசிக்கிறோமோ அதே அளவுக்கு அக அழகு, நமக்குள்ளே இருக்க அழகையும் நம்மக்கிட்ட இருக்க அழகையும் நம்ம ரசித்தாதான் வந்து வாழ்க்கையை வந்து இனிமையாகும். இன்றைக்கி நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு அழகு என்பது இந்த ட்ரைகூட் தான். இது நம்மில் ஒரு அங்கம் அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டே இருக்குது. சொன்னால் சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா நமக்கு தமிழ்ந்து பிரிச்சே பார்க்க முடியாது. ஸோ அதுதான் நமக்கு ரொம்ப நெருக்கமான விஷயங்கள். காரில் இருக்கக்கூடிய அழகும் அப்படி தான் நான் நினைக்கிறேன். இந்த வானமாக இருந்தாலும் சரி, இந்த மலை தொடராக இருந்தாலும் சரி, எல்லாத்தையுமே இந்த காருக்குள்ளே கொண்டு வர முடியும் போல இருக்குது. ஸோ அத்தனை அகலமாக இந்த விண்ட்ஷீல்டு இருக்கிறத நாம் பார்க்குறோம். ஒவ்வொரு முறையும் நம்ம வந்து இந்த கார் எடுக்கும்போது இப்படிப்பட்ட காட்சிகள் கிடைக்காது. ஆனால் இந்த காருக்குள்ளே வந்துட்டோன்னு வச்சுங்களேன், இந்த உலகத்தையே இந்த கார் உள்ளுக்குள்ளே கொண்டு வந்துடுது. ஸோ அதற்கு உதவியாக பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இந்த விண்ட்ஷீல்டு இருக்குல்ல, எனக்கு ரொம்ப பிரமாதமான விண்ட்ஷீல்டு இது. மலைகள் எப்படி இந்த ரேஞ்சஸ் நம்மளை சுற்றி நம்ம எந்த பக்கம் கழுத்தை திருப்பினாலும் சரி, 360 டிகிரிக்கு நம்ம கழுத்தை திருப்ப முடியாது, 180 டிகிரி தான் திருப்ப முடியும். இந்த 180 டிகிரியிலுமே நமக்கு வந்து ஆக்சுவலாக இங்கே மலைகள் இருக்குது. இந்த வானத்தையும் மலைகளையும் அப்படி காருக்குள்ளேயே கொண்டு வந்துடுது. இந்த வானம் போதாது, இன்னும் எனக்கு அதிகமாக வேணும் அப்படின்னு கேட்டோன்னு வச்சுங்களேன், இப்படி திறந்தா போதும், சூரியனே உள்ளே வரும். இங்கே தெரிகிறது வந்து டோம் லேக்கு. இங்கேருந்து வந்து கிருஷ்ணா ரிவர் வந்து ஸ்டார்ட் ஆகுதான். ஒரு வேலி மாதிரி இருக்குது. ஆக்சுவலி அங்கே தெரிகிறது வந்து என்னன்னு, அது மலையா இல்லை வந்து மிஸ்டா என்னன்னே வந்து ஒன்றுமே கிளியராகவே தெரியல. ஒரு மாதிரி எல்லாமே ஒரே கலராக இருக்குது. பட் இது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. இந்த மவுண்டைன்ஸே நம்ம பார்த்த மவுண்டைன்ஸோட இது ரொம்பவே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அட்வென்ச்சர் பயணங்களுக்கும் கை கொடுக்கணும், அதே சமயம் சாதாரண பயணங்களுக்கும் சரிப்பட்டு வரணும். ஸ்ட்ராங்கான பர்ஃபார்மன்ஸும் இருக்கணும், நியாயமான மைலேஜும் கிடைக்கணும். ஸ்பீட் பிரேக்கர்லாம் ரொம்ப சர்வசாதாரணமாக தாண்டணும், அதுக்கு நல்ல கிரவுண்ட் கிளியரன்ஸும் வேணும். அதே சமயத்தில் ஹை ஸ்டாண்ட்ஸும் இருக்கணும். வேகமாகவும் போகணும், அதே சமயத்தில் ரொம்ப சௌகரியமாகவும் பயணிக்கணும். எக்ஸ்டீரியர் ரொம்ப ஸ்போர்ட்டியாக இருக்கணும், இன்டீரியர் வந்து ரொம்ப தரமோடு இருக்கணும். சீட்டிங் ரொம்ப பெருசாகவும் தாராளமாகவும் இருக்கணும், அதே சமயத்தில் பூட் ஸ்பேஸும் அதிகமாக இருக்கணும். எதிரும் புதிருமா இருந்தாலும் கூட ஒரு விஷயம் இருந்தால் இன்னொரு விஷயம் இருக்காது அப்படின்ற ஒரு பௌதிக தத்துவம் இருக்கு இல்லையா? ஸோ அதையே உடைக்கிற மாதிரி எதிரும் புதிருமான விஷயங்கள்லாம் இந்த ஃபோக்ஸ்வாகன் டைகூன்ல இருக்கிறத பார்க்குறோம். ஸோ பேசிவ் சேஃப்டி, ஆக்டிவ் சேஃப்டி அது மட்டும் கிடையாது. கிராஷ் டெஸ்ட், குளோபல் என்கேப் இருக்குல்ல, அதுலேயே அடல்ட் சேஃப்டியாக இருந்தாலும் சரி, சைல்டு சேஃப்டியாக இருந்தாலும் சரி, 5 நட்சத்திரங்கள் வாங்கிய கார் என்பதால தான் இந்த காரை நம்பி நாம் எடுத்துக்கிட்டு நம்ம 700-800 கிலோமீட்டர்கள் மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கக்கூடிய பல மலை முகடுகளையும் அச்சுறுத்தக்கூடிய பல சாலைகளையும் நம்ம கடந்து வந்தோம். ஸோ நமக்கு மேலே புறாக்கள் பறக்குது. ஸோ புறாக்கள்னாலே அமைதி தான். நம்ம சுற்றி இருக்கக்கூடிய இடம் வேணால் பரபரப்பான இடமா இருக்கலாம்,
ஆனா உள்ளுக்குள்ள இருக்க மனசு இருக்குல்ல ரொம்ப அமைதியா இருக்கு. இது ஜஸ்ட் கேட்வே ஆஃப் இந்தியாவா இருக்கலாம். பட் நம்மை பொறுத்தவரை இந்த Volkswagen Tiguan இருக்குல்ல, இட்ஸ் அ கேட்வே ஆஃப் an எக்ஸ்பீரியன்ஸ். பல அனுபவங்களுக்கான கதவுகளை இந்த டைகூன் தான் நமக்கு திறந்து விட்டது.